அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். குசுமுடா தம்பி உனக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் குறித்து சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. இது குறித்த விவரங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பத்திரிகையில் சவுக்கு சங்கருக்கும் சீமானுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் சிறைக்கு சென்று வந்த பின்னர் சவுக்கு சங்கர் சந்தித்த முதல் ஆளாக சீமான் தான் இருந்தாரு. இந்த அளவுக்கு சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா சீமான் இடத்துல பிரியமாக இருக்கும்போது திடீரென பணத்தை வாங்கிட்டு சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு எதிராகவும் பல விஷயங்களை அவர் பேசிய ஒரு காரணம் தான் நிறைய மக்களுக்கு சவுக்கு சங்கர் மேல இருந்த ஒரு மரியாதையா போய் இவனெல்லாம் சிறையிலேயே வச்சு தீர்த்து கட்டணும் அப்படின்னும் எப்ப பார்த்தாலும் பணம் வாங்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் மக்கள் பார்த்தீங்கன்னா இவர் மேல கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் திமுக கட்சி இவருக்கு செய்த ஒரு சில அநீதிகளால தான் அவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்றதே நம்ம அனைவருக்கும் இறுதியாக தான் புரிய வந்துருந்துச்சு. இந்த வகையில இந்த முறை சவுக்கு சங்கர் சிறைக்கு சென்று வந்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பல விஷயங்களை பேசியிருந்தாலும் அந்த சீமானே நான் சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னும் அவர் இடத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதே சொல்லியிருந்தாரு. ஆனா சீமான் இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியே பாத்தீங்கன்னா பல நியூஸ் சேனல்கள்ல போடல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல நியூஸ் சேனல்கள் பாத்தீங்கன்னா இவர் மீண்டும் சீமானுக்கு ஆதரவாக இருக்காரு அப்படின்றத தெரிவிக்க கூடாது அப்படின்னு விரும்புறாங்க. இதற்கு பின்னணியில திமுக கட்சி தான் இருக்கு அப்படின்றதும் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்படி இருக்க தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் சவுக்கு சங்கர் குறித்த ஒரு சில கேள்விகளுக்கு இப்போ கூட அவரோட ட்விட்டர் டிபி பாத்தீங்கன்னா காவலர்களுக்கு நடுவில் அவர் இருக்க மாதிரியான புகைப்படத்தை போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு குசும்பு வாய்ந்தவன் சவுக்கு சங்கர் அப்படின்னும் திமுக கட்சி தேவையில்லாம அவனை சீண்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த முறை அவன் எவ்வளவு பெரிய வழக்குகளை வெளியெடுத்துட்டு வர போறான் அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. ஏன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அமைச்சர்கள் மாற்றியதற்கு முதல் முக்கிய காரணமே சவுக்கு சங்கர் வெளியிட்ட ஆதாரங்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுலயும் செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு கடுமையாக தாக்கப்படுறாரு அப்படின்னா சவுக்கு சங்கர் கொண்டு வந்த பல ஆதாரங்கள் உண்மை அப்படின்னு மத்திய அரசாங்கம் கண்டுபிடிச்ச ஒரு காரணத்தினாலதான் திமுக பல அமைச்சர்கள் தற்போது பிளாக் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து சவுக்கு சங்கரை திமுக கட்சி நோன்ற ஒரு காரணத்தினாலேயே சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா இன்னும் வீரியமாக பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் துணிச்சலாக பெண் காவலர்களுக்கு நடுவில் இருக்க மாதிரி சவுக்கு சங்கர் ப்ரொஃபைல் போட்டோ வச்சிருக்கிறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.